ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முருகன் என்பவருக்கு சொந்தமான படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை சரி செய்ய கடலுக்கு அடியில் சென்ற 50 வயது மீனவர் கணேசன் மாயமானார். அவரை கண்டுபிடித்து தரக்கோரி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்ட ராமேஸ்வரம் விசைப்படகு உரிமையாளர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டனர். எங்க அப்பா நேற்று காலையில கடற்கரைக்கு வந்தாங்க. முருகன்கிறவங்க போட்டுல வேலைன்னு சொல்லி கடலுக்குள்ள இறங்குனாங்க. வீஞ்சில இறங்கி வேலை பார்க்கும்போது 2 பேரும் இறங்கினா ஒருத்தர் மேல வந்துட்டாரு. இவர் வரலாம். எங்களுக்கு 10 மணிக்கு மேலதான் தகவல் தெரியும். எல்லாரும் தேடணும்னு சொன்னாங்க. நேற்று ஒரு தகவலுமே தெரியல. தேடணும் சொன்னாங்க. கண்டுபிடிச்சே கொடுங்க. எங்க அப்பா தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. அவர் கடலுக்கு போனாதான் எங்க வீட்டுல சாப்பாடு. அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். மீனவர்களாம் ஒத்துமையா இருந்து எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்ககிட்ட தாழ்மையா கோரிக்கை வச்சு கேட்கிறோம். எங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. அவங்களும் இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அப்பா கடலுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. அவருக்கு மீன் தொழில் தவிர வேற எதுவுமே தெரியாது. அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியமா. அவரு பேரு கணேசன், என் பேரு செல்வி. அவர் மகனா. 19ஆம் தேதி படகுல பழுது பார்க்க போன சக மீனவர் ஒருவர் தவறி விழுந்துட்டாரு. அந்த மீனவரை நேற்று இரவு வரையும் தேடணும், மீட்க முடியவில்லை. தற்பொழுதும் தீயணைப்புத்துறையின் உதவியோடு தேடிட்டு இருக்கோம். அந்த மீனவர் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சு அந்த குடும்பத்தில் உறவினர்கள் மற்றும் மீனவ தொழிலாளர்கள், கட்சி சார்ந்த ஒரு சில நபர்கள் அனைவரும் சேர்ந்து இன்று டோக்கன் வழங்குற ஆபீஸை காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களுடைய மீனவரை மீட்டு கொடுக்கணும். ஹரிஹரன், மீனவ தொழிலாளர் சங்க தலைவர்.